மூவ் ஆகும் ஐக்யூ ரிலேட்டடா, ரைட்? இது ஐக்யூ ரிலேட்டடாக நாங்கள் பார்த்தோம். ஐக்யூ பேப்பரும் ஒரு ஸ்ட்ரக்சர் அடிப்படையாக கொண்டு கேட்போம், ரைட்? இந்த அவ்வளவு ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவு ஸ்ட்ரக்சர் அடிப்படையாக கொண்டு கேட்போம். இந்த ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நம்ம நாலேஜை கெயின் பண்ணி கொண்டிருந்தமே இருந்தாலே போதும் நம்ம பாஸ் பண்ணது, ரைட்? ஒன்று அடிப்படையில் நோக்கப்படாது. பரப்பளவு சொன்னா பரப்பளவு சம்பந்தமா நம்ம பிஹெச்டி முடிக்கிறதுக்கு வரல, ரைட்? அப்ப பரப்பளவு சம்பந்தமாக இவ்வளவு மெத்தடிக்கு நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கக்குள்ள ரைட் எப்படி அவன் சுத்தி வளர்ச்சி கேட்டாலும் இது பரப்பளவு சம்பந்தப்பட்ட கேள்வி என்ன வழங்கக்கூடிய மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை வந்துட்டு கிளியர் பண்ணி அதை வழங்கக்கூடிய மாதிரி நம்ம அனுபவத்தை பெற்று அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான ஒன்று. இப்போ நான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னன்னு சொன்னால், ஐக்யூ என்ன பொறுத்த மட்டும் எனக்கும் வந்துட்டு ஐக்யூ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் கேள்வி வாசிக்குள்ள என்ன கேள்விடா சொன்னா இப்ப ஜென்ரலா நம்ம கேட்கிற கேள்விகளை அந்த நேரடியா அவங்க கேட்கிற கேள்விகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இது இதோட சம்பந்தப்பட்ட விகிதத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, இது வீதத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, இது சதவீதத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, இது வட்டி கேள்வி. ஆனால் சில கேள்விகள் வந்துட்டு எப்படி கேட்பாங்க, மறைமுகமாக கேட்பாங்க. அவன் ஸ்பெசிபிக்காக அந்த வேர்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்க மாட்டான். ஸோ அங்க நமக்கு என்ன செய்யும், ஒரு குழப்பம் உருவாகும். அந்த குழப்பம் எல்லாம் தீரணும் கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் டீப்பா விளங்கி கொண்டோம்னா சரி. இதான் கன்செப்டை விளங்கினோம்னு சொன்னால் விஷயம் ஓகே. இப்ப நான் வந்துட்டு இந்த கன்செப்டை வந்துட்டு விளங்கிக் கொள்வதற்கு நான் பயன்படுத்தின பெரிய சோர்ஸ் என்னன்னு சொன்னால் யூடியூப் தான். யூடியூபை தவிர்த்து கிளாஸஸ் சென்றாலும் கூட அவங்க பெரும்பாலான கிளாஸஸ் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கிளாஸஸ்ல வந்துட்டு அந்த சேர்மார் நான் அவங்கள குற்றம் பிடிக்கணும் என்று சொல்ல இல்லை, எந்த ஒப்பீனியன், என் பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஆல்சோ பல ஃப்ரெண்ட்ஸ்களோட ஒப்பீனியனும் கூட அவங்க சொன்ன கருத்து அவங்களோட பாட்டுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற ஒரு முறை தானே நிற்கின்றது. அந்த இதை விடுத்து ஐக்யூக்கு சும்மா போய் காசையெல்லாம் செலவழிக்காம நமக்கு இருக்கிற பெரிய சோர்ஸ் யூடியூப்ல நம்ம எந்த ஒரு ஐக்யூ கொஸ்டினையும் நம்ம தேடிக்கொள்ள முடியும், ரைட்? ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்கள் இருக்குது, ரைட்? இதுல நான் ஸ்பெசிபிக்காக மென்ஷன் பண்ணணும் என்னன்னு சொன்னால், இதுல வந்து பாருங்க பல யூடியூப் சேனல்ஸ்கள் வந்துட்டு இது செஞ்சாலும் கூட இப்ப நான் இப்ப சும்மா அடிப்போமே, இப்போ டைம் ரிலேட்டடாக ஒரு ஆப்டிடியூடுக்கு நம்ம தேட போகிறோம் பண்ணுவீங்க. டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் ஆப்டிடியூட். இதுல இந்த இருக்கிற சார் இருக்காரு தானே, ரைட்? இதுல வந்துட்டு இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் என்று சொல்ற இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு அடிப்படையான பேசிக் விஷயங்களை வழங்குறதுக்கு நல்ல விஷயம், ரைட்? பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அந்த ஃபேக்ட் அந்த விஷயத்துல புல் நுனியிலிருந்து விளங்கிக் கொள்வதற்கு மிக பொருத்தமான ஒரு யூடியூப் சேனல் இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் என்று சொல்லப்படுகிறது இது, ரைட்? இது கான்செப்டுகளை விளங்கிக் கொள்வதற்கு மிக லேசி, ரைட்? அதை விளங்கிட்ட மட்டும் சொன்னால் இன்னும் இருக்குது கெரியர் ரைட் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை விளங்கப்படுத்துவான். ஆனா அந்த சேரை விட கொஞ்சம் சுருக்கமாக விளங்கப்படுத்துவான். அந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்ல வந்துட்டு படிச்சுட்டு அந்த அறிவை கொண்டு இந்த கெரியர் ரைட்ஸ்ல நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு கேள்விகளை செஞ்சு அதுல வழங்காட்டி ஒரு மேலால வந்துட்டு நார்மலா வந்துட்டு வழங்கப்படுத்துவோம். அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டா, ரைட்? அதே மாதிரி பல யூடியூப் சேனல்கள் மற்ற சில என்ன இருக்குது ஃப்ரெஷர்ஸ்
ஃப்ரெஷ் கெரியர்ஸ் என்று சொல்லப்படுற இந்த யூடியூப் சேனல், இதுகள் எல்லாம் வந்துட்டு நல்ல நல்ல திஸ் ஒன் வெரந்த ரேஸ் இதில் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு கடும் கூடியான விஷயங்களுக்கான இதுகள் போட்டிருக்கிறான். ஸோ அதுகளை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். கெரியர் ரைட்ஸ்லேயும் வந்து பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. நல்ல பல கன்செப்ட் ரிலேட்டடாக வந்துட்டு என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னால் விளக்கி இருப்பான். ஸோ நாங்கள் பல அறிவுகளை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இருக்கிற குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் பெஸ்ட்டாக பிளேன் பண்ண முடியும் சொன்னோம். அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷுக்கும் கூட அதுகளில் வந்துட்டு என்ன செய்யுது வெரந்த ரேஸ் அதுகளில் எல்லாம் வந்துட்டு கெரியர் ரைட்ஸ்லையும் இருக்கேங்க பல வழிகாட்டு நுட்பங்கள் எல்லாம் வந்துட்டு செஞ்சுக்கலாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்க சும்மா இந்த கன்செப்டுகளை இங்கிலீஷ்ல நீங்க சர்ச் பண்ண நாங்க பல இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் பெட்டர் தென் தமிழ் இங்கிலீஷ்லயும் வந்துட்டு பல யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்ல நீங்க பாக்குறதால வந்து உங்களோட இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய, அதே மாதிரி கன்செப்டும் படிப்படியாக கிளியர் ஆகும். அப்ப பெட்டர் டு இத வீடியோஸ் இன் இங்கிலீஷ் பிகாஸ் இங்கிலீஷும் ஒரு பாடம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கும்.